ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கரியில் வாங்குறாங்க லட்டு, அதே டேஸ்ட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையலே மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கப் கடலை பருப்பு வச்சு இந்த ஸ்வீட்டான லட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், பேக்கரி லட்டு மாதிரி இருக்குது இல்லை? இந்த சூப்பரான லட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரே ஒரு கப் கடலை பருப்பு, கிராம்ஸில் 150 கிராம்ஸ் போதுங்க. தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 ஹவருக்கு இப்படியே சோக் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப்டர் 4 ஹவர் நல்லா சோக் ஆகிட்டு இருக்குது. இப்போது வாங்க தண்ணி எல்லாமே எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பருப்பில் தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தண்ணி இல்லாது கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு எந்த கப்பில் இருக்குது அதே கப்பில் சர்க்கரையை போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் பருப்பு வச்சு 1/4 கிலோ இல்லைங்க, 1/2 கிலோ இல்லைங்க, 3/4 கிலோ லட்டு வரும். பாருங்கள், எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு வடை செய்கிறாங்களே அதே மாதிரி அதே ஷேப் இருக்கட்டும், எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸ் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட சேம் டேஸ்ட் வரும். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போது ஆயிலே ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்கள். டார்க் கோல்டன் கலர் வந்த வரைக்கும் வாணுங்க. சும்மா இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது ஆயிலே வெளியே எடுத்துக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குது சேம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஜாஸ்தி ஃப்ரை பண்ணாதீங்க, ஹார்டாயிரும். பாருங்கள், எல்லாமே நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் கூல் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கூல் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பீசஸ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு நம்ம கடையில் வாங்குறத விட கையில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே பீசஸ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம இங்கே கூட தண்ணி யூஸ் பண்ணுறது தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது சும்மா 3 ஸ்பூன் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கட்டும். வாங்க முதல்ல ட்ரை ஃப்ரூட் ரோஸ்ட் பண்ணிடலாம். சும்மா 3 ஸ்பூன் நெய் போதுங்க. பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. முந்திரி பருப்பு, பாதாம், கிஷ்மிஷ், பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் போதுங்க. இப்போ எடுத்துட்டு அதே நெய்யில் பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இங்கே ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் வாசனை வந்துடும். சும்மா 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. மீடியம் டு லோ வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் வீடியோ எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயிலே சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் பருப்புக்கு 1 கப் சர்க்கரை போதுங்க. அதே கப்லே 1/2 கப் தண்ணி போட்டு சர்க்கரை மெல்ட் ஆகி வரைக்கும் குக் பண்ணலாம். சிரப்பில் எதுவுமே கம்பி பதம் வாணுங்க. சும்மா கொஞ்சம் நேரத்திலே சர்க்கரை மெல்ட் ஆயிரும். பாருங்கள், சிரப்பில் நல்லா பாயில் வந்திருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு மிக்சர் போட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதுங்க. அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணுங்கள், கீழே உக்காந்துரும். சர்க்கரை சிரப் கொஞ்சம் நேரத்தில் அப்சர்வ் ஆயிரும். பாருங்கள், இந்த டைமில் ஃபுட் கலர் சேர்த்தனா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக ஃபுட் கலர் அதிகமாக போடாதீங்க. சும்மா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சனா ப்ளீஸ் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு நெய் கைக்கு அப்ளை பண்ணிவிட்டு லட்டு செஞ்சுக்கோங்க. உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். சர்க்கரை சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மிக்சர் இருந்தால் லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள்,
வர லட்டுக்கு முந்திரி பருப்பு மேலே வச்சு சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கையிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதே மெஜரிங் வச்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம பேக்கரியில் வாங்குறாங்க மோத்திச்சூர் லட்டு அதே டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக வந்துடும். இனிப்பு அதிகமாக போடாதீங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக வந்துடும். இதே மெஷர்மெண்ட்லே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கிலோ லட்டு தாராளமாக செய்யலாம். மேலே சில்வர் பேப்பர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு இல்லை நெய் மோத்திச்சூர் லட்டு? கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.